கிறிஸ்துவுக்குள் அருமையானவர்களே, அப்போஸ்தலனாகிய யோவானுக்கு வெளிப்படுத்தின விசேஷம் 12ஆம் அதிகாரம் 9வது வசனத்திலே நாம் பார்க்கிறோம். உலகம் அனைத்தையும் மோசம் போக்குகிற பிசாசு என்றும் சாத்தான் என்றும் சொல்லப்பட்ட பழைய பாம்பாகிய பெரிய வலுசர்ப்பம் தள்ளப்பட்டது. அது பூமியிலே விழத்தள்ளப்பட்டது. அதனோட கூட அதை சேர்ந்த தூதரும் தள்ளப்பட்டார்கள். 4 விதமான தன்மையை கொண்டிருக்கக்கூடிய அந்த எதிர்வனை ஆற்றக்கூடியவன் இங்கே சாட்சியிடப்படுகிறான். அவனுடைய நாமம் இங்கே 4 விதமான தன்மையிலே இருப்பதாக சாட்சியிடப்படுகிறது. பிசாசு, சாத்தான், பழைய பாம்பு, அதாவது சர்ப்பம், வலு சர்ப்பம். இந்த 4 தன்மையிலே, இந்த 4 நாமங்களை கொண்டதாக சத்துருவினுடைய கிரியை இங்கே சாட்சியிடப்படுகிறது. ஒவ்வொரு காலத்திலும் அவன் கர்த்தர் கட்டளையிட்டிருக்கிற கர்த்தத்துவ நாமத்துக்கு எதிர்வனை ஆற்றத்தக்கதாக தன்னுடைய நாமத்தை கொண்டு அவன் அந்த கிரியைகளை செய்து வருகிறான். கர்த்தருடைய நாமம் தேவனாகிய கர்த்தர் என்றும், கர்த்தருடைய நாமம் சர்வ வல்லமுள்ள தேவன் என்றும், கர்த்தருடைய நாமம் யெகோவா என்றும், கர்த்தருடைய நாமம் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து என்றும், கர்த்தருடைய நாமம் தேவனுடைய வார்த்தை என்றும் வேதத்திலே சாட்சியிடப்பட்டிருக்கிறது. இப்படியாக ஒவ்வொரு தன்மையிலும் தன்னை வெளிப்படுத்தி தன்னுடைய கிரியைகளை, பிரமாணங்களை கர்த்தர் சாட்சியிட்டு வந்திருக்கிறார். கர்த்தர் சாட்சியிட்ட வார்த்தைக்கு எதிராக, கர்த்தர் சாட்சியிட்ட பிரமாணங்களுக்கு எதிராக எதிர்வனை ஆற்றுகிற சத்ருவானவன் சர்ப்பம் என்றும், பிசாசு என்றும், சாத்தான் என்றும், வலு சர்ப்பம் என்றும் தன்னுடைய கிரியைகளை வெளிப்படுத்துகிற விதமாக அவன் தன்னுடைய நாமத்தை கொண்டு இந்த பூச்சக்கரத்திலே கிரியைகளை செய்து கொண்டிருக்கிறார். அந்த கிரியைகளை அவன் ஏதேன் தோட்டத்திலே ஆதாமுக்குள்ளாக நிகழ்த்தினான். மற்றுமாக சாத்தான் என்று சொல்லப்பட்டிருக்கிற நிலையை கொண்டு அவன் செய்த கிரியை இஸ்ரவேலருக்குள்ளாக அவன் செய்த கிரியைகளாக காணப்பட்டது. இங்கே சொல்லப்பட்டிருக்கிற பிசாசு என்ற எதிர்வனை ஆற்றுகிறனுடைய கிரியைகள் கிறிஸ்தவர்களுக்குள்ளாக தன்னுடைய கிரியைகளை செய்யத்தக்க விதமாக தன்னுடைய கிரியைகளை செய்து கொண்டிருக்கிறது. கடைசியாக வலு சர்ப்பம். இந்த வலு சர்ப்பமானவன் கடைசி ஏற்பாட்டிலே கர்த்தர் கட்டளையிட்டிருக்கிற வார்த்தை பிரமாணங்களுக்கு எதிராக எதிர்வினை ஆற்றுகிறவன்.